ஓகே. அனைவருக்கும் வணக்கம். 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். என்ன? வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். நான் கூட இந்த ஸ்கூல்ல தான் படித்தேன். வயசான தாத்தா இருப்பாங்களா, இந்த ஸ்கூல்ல தான் நான் படிச்சிருக்கேன். நான் படித்து நிறைய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது அப்புறமா சொல்லிட்டு இருக்கேன். இது உண்மையான ஒரு அருமையான நல்ல ஒரு சந்தர்ப்பம். 80வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். உங்களை பார்த்து பேசுறது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு செய்தி சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் ராமையா அப்படிங்கிறவர் 82 வயசானவர் தன்னுடைய சொந்த சேமிப்பு பணம் 60 லட்சம் ரூபாயை ராணுவ வீரருடைய கொடி நாளுக்காக கொடுத்துருக்காரு. நாட்டுக்காக கொடுத்துருக்காரு. கச்சிதமானமா 82 வயசு ராமையா அவர்கள் 60 லட்சம் ரூபாயை இந்த நாட்டுக்காக கொடுத்திருக்காரு. அவரை நம்ம முதல்ல பாராட்டுறோம். அடுத்தது உங்க சப்ஜெக்ட் வருவோம். செல்வராணின்னு ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. என்ன பேரு? செல்வராணி. 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி 1330 குறளையும் 3 மணி நேரம் 46 வினாடியில மனப்பாடமா ஒப்பிச்சிருக்காங்க. கேட்டுமா? செல்வராணி இதெல்லாம் நேரத்தை வீணாக்குறீங்க. அவங்க பாருங்க 5 வயசு தான். உங்களுக்கு மாதிரி தான் இருக்கு. 5 வயசு பொண்ணு 1330 குறளையும் 3 மணி நேரம் 46 வினாடியில மனப்பாடமா ஒப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக நம்ம நித்யா பாரதின்னு ஒரு மாணவி தண்ணியில 3 மணி நேரம் மிதந்துக்கிட்டே தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டே தண்ணியில மிதந்துருக்காங்க. அவங்கள பாராட்டலாமா? தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டே தண்ணியில மிதந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய தேசப்பட்டு. அடுத்தது உமா மகேஸ்வரின்னு ஒரு மாணவி தொல்காப்பியம். கேள்விப்பட்டீங்க? தொல்காப்பியத்தை ஏற்கனவே மனப்பாடமா ஒப்பிச்சாங்க. எப்போ? கொரோனா பீரியட் நம்மளாம் நேரத்தை வீணாக்குற போது அவங்க தொல்காப்பியத்தை மனப்பாடமா ஒப்பிச்சாங்க. இப்போ 2வது முறையா ஒரு 22 மணி நேரமா இல்லை 32 மணி நேரத்தில் தொல்காப்பியம் முழுவதையும் மனப்பாடமா எழுதிட்டாங்க. தொல்காப்பியம் முழுவதையும் மனப்பாடமா எழுதிட்டாங்க. அப்போ அவங்கள பாராட்டணுமா வேணாமா? இந்த இடத்துல வந்து நம்ம 2வது நிகழ்ச்சியாக வந்திருக்கோம். ஆகவே நம்முடைய சுதந்திரங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவ்வளவு தூரம் பாடுபட்டோம். நம்முடைய வ.உ.சி. கப்பலட்டி தமிழர் 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைச்சது. உலகத்திலேயே அதிகமான சிறை தண்டனை கிடைச்சவர் யாருன்னா நம்ம கப்பலட்டி தமிழர் வ.உ.சி. சிதம்பரம் அவர்கள் தான் கிடைச்சது. அதே மாதிரி நம்முடைய பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் 3 பேர். பகத்சிங் தான் இன்குலாப் ஜிந்தாபாத் சொன்னாரு. என்ன சொன்னாரு? இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் இன்குலாப். இந்த 3 பேரையும் தூக்குல போட போறாங்க. பகத்சிங்க தூக்குல போடும்போது இன்குலாப்ன்றாரு. பக்கத்துல இருக்கிற சுக்தேவும் ராஜகுருவும் ஜிந்தாபாத்ங்கிறாங்க. அவரை தூக்குல போட்டாங்க. அடுத்தது வந்து நம்ம ராஜகுரு, அவரை தூக்குல போட போறாங்க. இன்குலாப்ங்கிறாரு. பக்கத்துல இருக்கிற சுக்தேவ் ஜிந்தாபாத்ங்கிறாரு. அவரை தூக்குல போட்டாங்க. கடைசியா சுக்தேவ் இருக்கிறாரு. அவர் இன்குலாப்ங்கிறாரு. சுக்தேவ் ஜிந்தாபாத் சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஆனாலும் அவரு இன்குலாப்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே பக்கத்துல ஒரு குரல் கேட்குது, ஜிந்தாபாத். எல்லாமே ஆச்சரியப்பட்டு பாருங்க. 3 பேரும் போயிட்டாங்க. ஜிந்தாபாத் சொன்னது யாருங்க? பக்கத்துல இருக்கிற ஒரு வெள்ளைக்காரர் ஜிந்தாபாத்னு சொன்னார். அப்போ அந்த அதிகாரிகளாம் கோவம் வந்துச்சு. நீ எப்படி ஜிந்தாபாத் சொன்னாங்க? அந்த 3 பேருடைய தேசபக்தி என்ன ஜிந்தாபாத்னு சொல்ல வச்சதுனார். அந்த 3 பேருடைய தேசபக்தி வெள்ளைக்காரன் தான் எதிர்த்து நம்ம போராடுறோம். அந்த வெள்ளைக்காரனே ஜிந்தாபாத்னு சொன்னான். அப்ப சொல்ல வச்சாங்கன்னா அந்த 3 பேருடைய தேசபக்தி எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தேசபக்தி கட்டாயம் வேணும். கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? ஓடி உழைக்கணும். நாட்டு மக்களுக்காக என்ன பண்ணணும்? உழைக்கணும். நான் சொல்லு, இந்த நாட்டுக்காக உழைப்பேன், இந்த நாட்டை பாதுகாப்பேன், இந்த நாட்டை என் கண் போல போற்றி பாதுகாப்பேன், தமிழை போற்றுவேன். இப்போ இப்படியே பண்ணாலும் இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி கேள்வி பதில் யார் பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு சின்ன சின்ன பரிசு எல்லாம் கொடுப்போம். பதில் தெரிஞ்சா கையை மட்டும் தூக்கணும். பதில் சொல்லிட்டீங்கன்னா போய்
இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட தலைவர் யார்? இந்தியா என்ற தமிழ் பாட இதழின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? கண்டிப்பா 2 பேர் நீ ஒண்ணு அவங்க 2 பேர் அடுத்தது கொடிகாத்த அந்த பையன் அடுத்தது கொடிகாத்த குமரன் யார்? சொல்லுங்க அடுத்தது காமராஜர் இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கி வைத்த இடம் வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் யார்? அடுத்தது தமிழ்நாட்டில் வந்தே மாதரம் பாடலை பிரபலப்படுத்தியவர் யார்? யாரு? காந்தியடிகளின் அரசியல் மொழி. காந்தியடிகளின் அரசியல் மொழி. ஆங்கிலேயர்களை எதிர்த்த ஆரம்ப கால பாளையக்காரர் யார்? சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதல் தமிழக முதலமைச்சர் சுதந்திர திருநாளை கொண்டாடிய முதல் தமிழக முதலமைச்சர் முதல்ல சொல்லணும் கணக்கு. தமிழ் மொழி ஆட்சி மொழியாக்கிய முதலமைச்சர் விடுதலைக்கு பிறகு முதலில் இந்திய தேசிய கொடி எங்கு ஏற்றப்பட்டது? விடுதலைக்கு பிறகு இந்திய தேசிய கொடி முதலில் எங்கு ஏற்றப்பட்டது? இது தமிழ்நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். வேலூர். இந்திய தேசிய கீதம் பாடலை எழுதியவர் யார்? ஜனநாயக பாடலை எழுதியவர் யார்? தமிழில் சத்தியமே ஜெயதே அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? தமிழில் சத்தியமே ஜெயதே. கடைசி கொள்கை இதான் முக்கியமானது, உங்களுக்கு சம்பந்தப்பட்டது. தேசிய கீதம் பாட எடுத்துக்கொள்ள வேண்டிய கால அளவு ஜனநாயகம். அந்த 5 பேர் நன்றி. உங்க எல்லாருக்கும் இந்த ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்குறா. உண்மையிலேயே உங்ககிட்ட தேசப்பற்று இருக்குது. நீங்களும் தொடர்ந்து வளர்ந்து ஆளாகி பெரிய ஆளாகி டீச்சர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், பெரிய தலைவர் ஆகணும், இந்த நாட்டுக்கு வழிகாட்டலாம். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க சொல்லுவாங்க, செல்வராணி 5வது வயசு தான். ஒரு மாணவி 3 மணி நேரம் தண்ணியில் படிக்கிறாங்க, இன்னொரு மாணவி தொல்லாப்பியம் படிக்கிறாங்க. மாணவிகளும் பயங்கரமா சாதனை பண்றாங்க. இந்த செல்போன் விளையாட்டெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு படிச்சு ஜெயிச்சு எந்த ஸ்கூல்ல படிச்சேன்னா குன்றத்தூர்ல இந்த ஸ்கூல்ல படித்தேன். குன்றத்தூருக்கு பெருமை சேர்க்கணும், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும், இந்தியாவுக்கு யாருங்கிறத நீங்க எடுத்து காட்டணும். நம்ம வந்தோம் பிறந்தவங்க இருக்கக்கூடாது. நம்ம யாரு? ஜெயிக்க பிறந்தவங்க. சொல்லு, நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம யாரு? நாம ஆள பிறந்தவர்கள். சொல்லு, நாம உலகை ஆள பிறந்தவர்கள். இந்தியர்கள் உலகை ஆள பிறந்தவர்கள். தமிழர்கள் உலகை ஆள பிறந்தவர்கள். தமிழ் உலகை ஆளும். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இருக்கிறீங்க. நல்ல சிறப்பா வரணும். நீங்களும் வளர்ந்து பெரிய பெரிய ஆளாகி நிறைய ஸ்கூலுக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு, மொழிக்கு கொண்டு செஞ்சு நீங்களும் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டு கொடுப்போம். விட்டு கொண்டு போச்சுன்னா நான் வீட்டுக்கு போயிருக்கணும். அனைவருக்கும் நன்றி.